கோவையில் பட்டாலியன் படைப்பிரிவில் பணிபுரியும் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் உள்ள உயர் அதிகாரி கடந்த ஜனவரி மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் அவர் பல பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பகீர் புகார் எழுந்துள்ளது. காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தான் ஒரு உயரதிகாரி என்பதை மறந்து பெண் காவலர்களிடம் சில்மிஷம் செய்து தற்போது கண்ணியமாக கம்பி எண்ணிக் கொண்டிருக்கும் காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் இவர்தான். கோவை மாவட்டம் புதூர் பகுதியில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் 4ஆம் அணி செயல்படுகிறது. இந்த பட்டாலியன் படையில் 2ஆம் நிலை காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கமாண்டர் பிரிவில் காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் உள்ள செந்தில்குமார் என்பவர் ஸ்டேட் ஆபீசராக இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தன்னை அவரது அறைக்கு வரவழைத்து பாலியல் தொல்லை அளித்ததாக பெண் தலைமை காவலர் டிஜிபியிடம் பகீர் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த 45 வயதான பெண் தலைமை காவலர் மட்டுமில்லாமல் பிற பெண் காவலர்களிடமும் அவர் சில்மிஷம் செய்ததாக அடுத்தடுத்து வெளியான தகவல் காவல்துறையினரிடையே அதிர்ச்சியை கிளப்பியது. இது தொடர்பாக விசாரித்ததில் பெண் காவலர்கள் சிலர் வாய்மொழி புகாராக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. தான் உயரதிகாரி என்பதை மறந்து அவர் பெண் காவலர்களிடம் வரம்பை மீறி பாலியல் நோக்கத்துடன் பேசி சில்லறைத்தனமாக நடந்து கொண்டதாகவே சொல்லப்படுகிறது. அப்புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அதிகாரி செந்தில்குமார் கடந்த ஜனவரி மாதம் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனிடையே காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் உள்ள செந்தில்குமார் மீது அடுத்தடுத்து பாலியல் புகார்கள் பறக்கவே பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்த பட்டாலியன் படையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்புதான் பணியமர்த்தப்பட்ட செந்தில்குமார் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறைவாசம் அனுபவித்து வருவது காவல்துறை வட்டாரத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.